அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் டு தீஸ் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு ரொம்ப கம்மியான இஷ்யூஸ் தான் இருந்தது. ஸோ ஜஸ்ட் 3 கொஸ்டின்ஸ், 3 மினிட்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Petrapol is the Indian side of Petrapol-Benapol border checkpoint between India and Benapol of Bangladesh. This trade route connects which one of the following states of India and Bangladesh? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெஸ்ட் பெங்கால். பெட்ரபோல் வெஸ்ட் பெங்கால் சைடில் இருக்குது, பெனபோல் பங்களாதேஷில் இருக்குது. அந்த நியர்பை ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது. அது ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட்டு. ஹோம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக அங்கே ஒரு ஸ்பெஷல் கேட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அந்த ட்ரேட் ரூட்டில். அண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையிலான இந்த ட்ரேடு வந்து 2016-14 23-24 64% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது போக இந்த பெட்ரபோல் இந்த ட்ரேட் ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷ் இந்தியாவுக்கான மொத்த டோட்டல் ட்ரேடில் கிட்டத்தட்ட 30,000 கோடி, 70% இந்த ரூட்டில் தான் ட்ரேட் நடக்குது. ஓகே. அண்ட் இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெய்லி 25,000 பேர் வந்து பேசஞ்சர் உள்ள வர்றதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரியான இன்ஃப்ரா ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது நியூஸில் இருந்தது. அண்ட் பங்களாதேஷ் பார்டர் ரிலேட்டடாக அடிக்கடி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அதில் இது ஒன்று இம்பார்ட்டன்ட், இந்த 2 பிளேசஸ். ஓகே. Then, which one of the following age group is considered as working age group in India? 18 to 55, 15 to 59, 18 to 40, 15 to 35 years. Answer option B, 15 to 59 years. அதுதான் வந்து ஒர்க்கிங் ஏஜ் குரூப்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். 15 அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு 15லேருந்து அதுக்கு மேலே உள்ளவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்தியாவில் ப்ராக்டிக்கலாக ட்ரூ. ஸோ அப் டு 59 அந்த ஆவரேஜ், அந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் குரூப். ஸோ 15 to 59 வந்து ஒர்க்கிங் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். ஓகே. அதில் ரொம்ப எஃபிஷியன்ட் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம்னா 30 to 45 எடுத்துப்போம். ஓகே. ஸோ இதில் என்ன நியூஸ் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் ரிலேட்டடாக ஒரு ஃபுல் பேஜ் ஆர்டிகல் வந்திருந்தது. த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸஸ் சர்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே இருக்கிறாங்க. அவங்க என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் தான் வந்து ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 24%. கிராஜுவேட்ஸுக்கு இடையில வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற கிராஜுவேட்ஸ் அண்ட் 15 வயசுக்கு மேலே இருக்கிற கிராஜுவேட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 24% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து ஹையஸ்ட் இன் இந்தியா அமாங் தம், அந்த பர்டிகுலர் குரூப்பில் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. தென், which of the following statements are correct? Competition Commission of India has been established by the central government with effect from 2023. It is the duty of the Competition Commission to eliminate practices having adverse effect on competition. Answer option B, 2 only. First statement wrong, the factual wrong. 2023 இல்லை, 2003 காம்படிஷன் கமிஷன் வந்தது. ஓகே. ரீசெண்டாக என்ன நியூஸ் வந்திருந்தது அப்படின்னா, டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ தே டைரக்டட் TFFI and its affiliate bodies to cease and desist from indulging in anti-competitive practices. ஓகே. ஜென்ரலாக வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த ட்ரேடிங்கில் யாராச்சும் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோ இண்டஸ்ட்ரியோ வந்து மோனோபோலியாக மாறுறதுக்காக இந்த காம்படிஷன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சர்வீஸை கொடுத்துட்டு இருக்கிற மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அது பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும். அப்போ அதை வந்து தடுப்பாங்க காம்படிஷன் கமிஷன், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இடையில ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து டேட்டா ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது பண்ணாங்க. நிறைய டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ், ஏர்டெல், ஏர்செல், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. அப்போ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் போய் காம்படிஷன் கமிஷன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராப்பராக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் வந்து சடனாக ஒரு அட்வர்ஸ் இம்பேக்ட் வர்ற மாதிரியான ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற கமிஷன் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா அந்த நம்பரில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். 9003777380 8489777380. தேங்க்யூ ஆல்.